வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல ஒரு ரொம்ப என்ன சொல்றது? ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு தலைப்ப பத்தி பேசப் போறோம். அதாவது, இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காகவே பார்த்து பார்த்து, உங்க நண்பர் ரொம்ப சுவையான ஒரு சாப்பாட்ட சமைக்கிறார்ன்னு வச்சுப்போம். ரொம்ப அன்பா சமைக்கிறார். ஆமா, ரொம்ப அன்பா உங்க தட்டுல பரிமாறுறாரு. ஆனா நீங்க "சாரி, நான் நீங்க சமைச்சத சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு சொல்றீங்க. இத சும்மா கற்பனை செஞ்சு பார்த்தாலே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு இல்லையா? நிச்சயமா. அந்த நண்பரோட முகத்துல ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு அவமானம், ஏன் ஒரு லேசான கோபம் கூட வரலாம். கரெக்ட். எல்லாமே அந்த ஒரு நொடியில வெளிப்படும். ஆனா பாத்தீங்கன்னா, பிரம்மகுமாரிகள் மாதிரியான சில ஆன்மீக அமைப்புகள சேர்ந்தவங்க இத தினமும் செய்றாங்க. அவங்க ஒரு விசேஷம் இல்ல பண்டிகை நாட்கள்ல கூட மத்தவங்க சமைச்ச சாப்பாட்ட சாப்பிடுறதில்ல. ஆமா, அது உண்மைதான். இத வெளிய இருந்து பார்க்கிறவங்களுக்கு இது என்ன திமிரா, இல்ல ஒரு அவமரியாதையா அப்படின்னு தோணும். கண்டிப்பா தோணும். தங்கள ரொம்ப உயர்ந்தவங்கன்னு காட்டிக்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி எந்த அகம்பாவமும் இல்ல. மாறாக ஒரு ஆழமான எனர்ஜி சயின்ஸ், அதாவது ஆற்றல் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவியல் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. எக்ஸாக்ட்லி. அந்த அறிவியல பத்தி தான் நாம இன்னைக்கு டீப்பா அலச போறோம். ஆமா. இதுக்காக காட்லிவுட் ஸ்டுடியோ அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான டாக்டர் சச்சின் அவங்களோட விரிவான நேர்காணல் குறிப்புகள நாம ஆதாரமா எடுத்துக்க போறோம். சரி. இந்த டாபிக்க பத்தி பேசும்போது, நெறைய பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு தயக்கமோ, இல்ல ஒரு தப்பான புரிதலோ இருக்கிறத நாம பார்க்க முடியுது. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த நண்பரோட உதாரணம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப சரியானது. ம். ஏன்னா, நம்ம சமூகத்துல சாப்பாட்ட வேணான்னு சொல்றது ஒருத்தரோட அன்பையே தூக்கி எறியறதுக்கு சமமா தான் பார்க்கப்படுது. ஆமா. அது நம்ம கலாச்சாரத்துல ஊறிப்போன ஒரு விஷயம். ஆனா, இந்த ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க வந்து வந்து மத்தவங்கள காயப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இத செய்றது கிடையாது. அந்த சோர்ஸ் வீடியோல இந்த சூழ்நிலையை விளக்குறதுக்கு டாக்டர் சச்சின் ரொம்ப எளிய ஆனா ஆழமான ஒரு மருத்துவ உதாரணத்தை சொல்றாரு. ஓ! அது என்ன உதாரணம்? அதாவது, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு வச்சுக்குவோம். அவரோட டாக்டர் ஸ்வீட்ஸ்லாம் தொடவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டார். சரி. இப்போ அவரு உங்க வீட்டுக்கு வர்றாரு. நீங்க உங்க அன்ப காட்டுறதுக்காக அவருக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சு குடுக்குறீங்க. ஆனா அவர் அத சாப்பிட மறுக்கிறார். அந்த இடத்துல நீங்க அவர் மேல கோபப்படுவீங்களா? இல்லையே! எனக்கு ஓ! அவருக்கு மெடிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு தான் தோணும். ஏன்னா, சர்க்கரை நோயாளிக்கு ஸ்வீட் கெடுதல் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. அத மீறினா அவர் உடம்பு கெட்டு போயிடும்னு எனக்கு தெரியும். அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். கரெக்ட். அதே புரிதல தான் நாம இங்கேயும் கொண்டு வரணும்னு அவர் சொல்றாரு. ஒரு சக்கர நோயாளிக்கே தன் உடம்ப பாதுகாக்க எப்படி ஒரு மருத்துவ கட்டுப்பாடு தேவையோ, அதே போல தீவிரமான ஆன்மீக பாதையில நடக்கிறவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் தேவைப்படுது. ஓஹோ! அதாவது அவங்க மனசையும், ஆன்மாவையும் தூய்மையா வச்சுக்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஆமா, எக்ஸாக்ட்லி. அவங்க தங்கள முழுமையா மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்க நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த பயணத்துல தங்களோட இன்னர் பீஸ், அதாவது உள்மன அமைதிய எக்காரணம் கொண்டும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. புரியுது. அதனால மத்தவங்க சமைச்சத மறுக்கிறது அப்படிங்கிறது சமூகத்தை அவமதிக்கிற செயல் கிடையாது. அது தங்கள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜில இருந்து தங்கள காப்பாத்திக்க அவங்க போட்டுக்கிற ஒரு கவசம். ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ். ஆஹா! அப்போ சாப்பாட்ட அவங்க ஒரு மெடிக்கல் ஆங்கிள்ல பாக்காம, ஒரு எனர்ஜி ஆங்கிள்ல பாக்குறாங்க. சரி. ஆனா ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ சர்க்கரை நோயாளிக்கு ஸ்வீட் கெடுதல் அப்படிங்கிறது பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். ஆனா ஒரு ஆன்மீகவாதிக்கு சாப்பாடு எப்படி ஒரு தடையா மாறும்? சாப்பாட்ட அவங்க எந்த அடிப்படையில ஃபில்டர் பண்றாங்க? இதுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா? ரொம்ப சரியான கேள்வி. நம்ம கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா, சாப்பாட்ட வெறும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் அப்படின்னு கெமிக்கலா மட்டும் பிரிக்கல. சாப்பாடு ஒரு நுட்பமான எனர்ஜி பரிமாற்றமா தான் பார்த்தாங்க. ஓ! எனர்ஜி பரிமாற்றமா? ஆமா. அந்த நேர்காணலின் அடிப்படையில பார்த்தா, சாப்பாட்டுல முக்கியமா 3 வகையான தோஷங்கள், அதாவது குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த 3 தோஷங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, இந்த உணவு கட்டுப்பாட்டோட முழு சயின்ஸும் நமக்கு விளங்கிடும். சரி. அதுல முதல் தோஷம் என்ன? முதல் ஃபில்டர் ஜாதி தோஷம். அதாவது உணவோட அடிப்படை தன்மையை குறிக்கிறது. ஜாதி தோஷம். ஓ! அதாவது உணவோட நேச்சரா? இது இந்த சாத்விகம், தாமசிகம் அப்படின்னு சொல்வாங்களே, அது சம்மந்தப்பட்டதா? எக்ஸாக்ட்லி. அதுவே தான். ஒரு சாப்பாட்டோட இயற்கையான குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. உதாரணத்துக்கு, ஒரு விலங்க கொன்னு கிடைக்கிற மாமிச உணவுகள்ல ஒரு வன்முறையும், வலியும், பயமும் கலந்திருக்கும் இல்லையா? ஆமா. நிச்சயமா. ஒரு உயிர வதைச்சு வர்றது. கரெக்ட். அது தாமசிக உணவு. அது மனச மந்தமாக்கும், அக்ரஷன தூண்டும்னு சொல்றாங்க. அதே போல ரொம்ப காரம், புளிப்பு இருக்கிற உணவுகள் ராஜசிக உணவுகள்.
அது மனச எப்பவுமே ஒருவித பதற்றத்திலேயே வச்சிருக்கும். ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்கிடும்னு சொல்லலாம். ஆமா. ஆனா தியானம் செய்றவங்களுக்கும் ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கும் மனசு ஒரு அமைதியான ஏரி மாதிரி எந்த சலனமும் இல்லாம இருக்கணும். அதுக்கு அவங்க சாத்வீக உணவுகளான காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இத மட்டுமே தேர்ந்தெடுக்கறாங்க. இதுதான் ரொம்ப பேசிக்கான முதல் நிலை. சரி, இது எனக்கு தெளிவா புரியுது. நான்வெஜ் வேணாம், தூய்மையான காய்கறிகள் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப டைரக்டான ஒரு விஷயம். ஆனா இப்ப என் சந்தேகம் என்னன்னா, சொல்லுங்க. நான் ரொம்ப பெஸ்டான, விலை உயர்ந்த 100% ஆர்கானிக் காய்கறிகளை வாங்குறேன். ஆனா அத வாங்குறதுக்கான பணத்த நான் லஞ்சம் வாங்கியோ, இல்ல யாரையாவது ஏமாத்தியோ சம்பாரிச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ம். இப்போ அந்த சாப்பாடு சாத்வீகமானதா? இல்லையா? அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இங்க தான் நீங்க 2வது தோஷமான ஆශ්‍රய தோஷத்துக்கு வந்துட்டீங்க. ஆஸ்ரய தோஷமா? ஆமா. இது ஆன்மீக பாதையில ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். இந்த ஆශ්‍රய தோஷம் 2 முக்கிய விஷயங்கள கொண்டது. அதுல நீங்க கேட்ட அந்த பணத்தோட பின்னணி இருக்குல்ல, அது முதல் விஷயம். அப்போ பணமும் மேட்டர் ஆகுமா? கண்டிப்பா. நீங்க உலகத்திலே ரொம்ப சுத்தமான ஆர்கானிக் காய்கறிகள வாங்குனாலும், அத வாங்குறதுக்கு பயன்படுத்தின பணத்தோட அடிப்படை கர்மம் தப்பு அப்படின்னா, அந்த உணவும் அசுத்தமானது தான் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. ஓஹோ! நேர்மை இல்லாத வழியில சம்பாதிச்ச பணத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அந்த பணத்துல வாங்குற உணவ சாப்பிடும்போது, அந்த தப்பான வழியோட தாக்கம் அத சாப்பிடுறவரோட எண்ணங்கள்லயும் ஊடுருவிடும்னு அவங்க நம்புறாங்க. ஒரு நிமிஷம். இது கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும், கொஞ்சம் பிராக்டிக்கலா முரண்பாடா இருக்கே. பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் தானே. ஒரு காகிதம் எப்படி காய்கறிக்குள்ள தன் நெகட்டிவ் எனர்ஜிய செலுத்த முடியும்? நீங்க இத பிசிக்கலா, அதாவது பௌதீக ரீதியா பார்க்கக்கூடாது. எனர்ஜி ரீதியா, உளவியல் ரீதியா பார்க்கணும். பிரபஞ்சத்துல எல்லாமே எனர்ஜி தான் இல்லையா? ஆமா, சயின்ஸ் படி எல்லாமே எனர்ஜி தான். அதுதான். ஒரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம், அதாவது இன்டென்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒருத்தர அழ வச்சு ஏமாத்தி வாங்கின பணத்துல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. அந்த பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது, அந்த பொருளோட சேர்ந்து அந்த கர்ம வினையும் வருது அப்படிங்கிறது ஒரு ஆழமான தத்துவம். ஓ! அந்த எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்றீங்களா? ஆமா. நீங்க இத நம்புறீங்களோ இல்லையோ, ஆன்மீகவாதிகள் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. சரி. இந்த ஆශ්‍රய தோஷத்துல 2வது விஷயம் ஒண்ணு இருக்கு. அது இத விட உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அப்படியா? அது என்ன? அது என்னன்னா, சமைக்கிறவரோட மனநிலை. ஒருத்தர் எந்த மனநிலையில, இல்ல எந்த எண்ண அலைகள்ல சாப்பாட்ட சமைக்கிறாரோ, அந்த வைப்ரேஷன் அப்படியே அந்த சாப்பாட்டுல கலந்துடும்னு சொல்றாங்க. கொஞ்சம் பொறுங்க. சமைக்கிறவரோட எண்ணங்கள் என் சாப்பாட்டுல கலக்குமா? இப்போ என் கோபமோ இல்ல என்னோட வருத்தமோ எப்படி ஒரு தக்காளிக்குள்ளேயோ இல்ல உருளைக்கிழங்குக்குள்ளேயோ போக முடியும்? ம். நான் சொல்லத கேளுங்க. இல்ல ஒரு சமையல்காரர் அழுதுகிட்டே சமைச்சா அந்த சாப்பாட்டுல ஒருவேளை உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குமே தவிர அவரோட சோகம் எப்படி உணவுக்குள்ள போகும்? இது கொஞ்சம் சயின்ஸுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுதே. வெளியில இருந்து பார்க்கறப்போ அப்படிதான் தோணும். ஆனா இத புரிஞ்சிக்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த பார்ப்போம். தண்ணி அப்படிங்கிறது தகவல்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஊடகம். அதாவது வாட்டர் மெமரி அப்படின்னு பல ஆய்வுகள்ல சொல்றாங்க. ஆமா, நான் வாட்டர் மெமரி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம உடம்புலயும் சரி, சாப்பாட்டுலயும் சரி அதிகமா இருக்கிறது தண்ணி தான். சமைக்கும் போது ஒருத்தர் கடுமையான கோவத்திலேயோ இல்ல வெறுப்புலயோ இருந்தா அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? ஒரு வன்முறை இருக்கும் இல்லையா? ஆமா, தட்ட தூக்கி போடுறது, கரண்டிய வேகமா திருப்புறதுன்னு ஆக்ரோஷமா இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. பாத்திரங்களை வேகமா போடுறது, காய்கறிகளை கோவமா வெட்டுறதுன்னு அந்த இடத்தோட சூழலே அந்த ஆரா முற்றிலும் மாறிடும். அந்த நெகட்டிவ் சூழல்ல தயாராகிற சாப்பாடு அந்த வைப்ரேஷனை அப்படியே ஈர்த்துக்குது. ஓஹோ! இத நவீன உளவியலும் ஒத்துக்குது. ஒரு பதற்றமான நெகட்டிவ் சூழல்ல நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம செரிமான மண்டலத்தை நேரடியா பாதிக்குது. இன்னைக்கு சயின்ஸ் குடலுக்கும் மூளைக்கும் இருக்கிற தொடர்பை, அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸை பத்தி ரொம்ப ஆழமா பேசுது. அதனால சமைக்கிறவரோட மனநிலை சாப்பாட்டின் வழியா அதை சாப்பிடுறவரை அடையுது அப்படிங்கிறது வெறும் மூடநம்பிக்கை இல்ல, அது ஒரு நுட்பமான சயின்ஸ். ஆஹா! அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல வைரஸ் ஏறின பென்டிரைவ சொருகுனா, கம்ப்யூட்டர் முழுக்க எப்படி அந்த வைரஸ் பரவுதோ, அதே போல கோவத்துல சமைச்ச சாப்பாட்ட நான் சாப்பிடும்போது, அந்த கோவத்தோட அதிர்வுகள் என் மன அமைதிய கெடுத்துரும்னு சொல்றீங்க. இது நிஜமாவே ஒரு புது ஆங்கிள் தான். ஆமா, கரெக்டான உதாரணம். சரி, உணவோட தன்மை பார்த்தோம், பணம் வந்த வழி பார்த்தோம், அப்புறம் சமைக்கிறவரோட மனநிலை. இது 3யும் பார்த்துட்டோம். இதுல வேற ஏதாவது ஃபில்டர் இருக்கா? ஆமா, 3வது தோஷம் ஒன்னு இருக்கு. அது நிமித்த தோஷம்.
இது வந்து சமையல் அறையோட தூய்மை அப்புறம் சுகாதாரத்தை பத்தினது. ஓ, கிச்சன் கிளீனா இருக்கணும் அப்படிங்கறது. ஆமா, சாப்பாடு சமைக்கிற இடத்தோட பிசிக்கல் கிளீன்லினஸ், அங்க இருக்கிற காற்றோட்டம், வெளிச்சம் கூட சாப்பாட்டோட தரத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு அசுத்தமான ரொம்ப இருட்டான இடத்துல சமைக்கிற உணவு தானாவே தாமசிக்கத்தன்மைக்கு மாறிடும். இதெல்லாம் கேக்குறப்போ நம்ம முன்னோர்கள் கிச்சனை ஏன் வீட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு புனிதமான இடமா பார்த்தாங்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. ஆனா இன்னைக்கு நாம சமையலறைய சும்மா ஒரு வேலை செய்யற இடமா தான் பாக்குறோம். ஆனா பழங்காலத்துல அப்படி இல்ல. கண்டிப்பா. இப்போலாம் கிச்சன்னா வெறும் கேஸ் ஸ்டவ்வோ மிக்ஸியும் இருக்கிற இடம், அவ்வளவுதான். ஆனா முன்னாடி அது வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. வரலாற்றின்படி பார்த்தா இந்திய கலாச்சாரத்துல சமையலறைக்கு ஒரு கோவிலோட கருவறைக்கு இணையான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேர்காணல்ல டாக்டர் சச்சின் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலை ஷேர் பண்றாரு. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி சிறந்த சமையல்காரர்களை எப்படி கூப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி கூப்பிட்டாங்க? அவங்கள மகாராஜ் அப்படின்னு ரொம்ப மரியாதையா கூப்பிடுவாங்களாம். என்னது மகாராஜ்? ஆ, மகாராஜ் அப்படின்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்ற அரசன்னு தான் அர்த்தம். ஒரு சமையல்காரரை ஏன் அரசன்னு கூப்பிடணும்? அங்கதான் அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. மகாராஜ் அப்படின்னா வெறும் நிலப்பரப்ப ஆள்ற அரசன் மட்டும் கிடையாது. தன்னோட கர்மேந்திரியங்களை, அதாவது தன்னோட ஐம்புலன்களையும் மனசையும் முழுமையா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவன்னு அர்த்தம். வாவ், இது நான் கேள்விப்பட்டதே இல்ல. புலன்களை அடக்கி தன்னோட கோபம், காமம், பேராசை இது எல்லாத்தையும் ஜெயிச்சு மனசை ஒரு தூய்மையான நிலையில வச்சிருக்கவங்கள தான் அன்னைக்கு சமையலறைக்குள்ளேயோ அனுமதிச்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாபெரும் பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க சாப்பாடு சமைக்கும்போது சாதாரண ட்ரெஸ் போட மாட்டாங்க. தைக்கப்படாத, அதாவது அன்ஸ்டிச்டு உடைகளை தான் ஸ்பெஷலா சமையலுக்காகவே ஒதுக்கி அதை மட்டுமே அணிவாங்க. தைக்கப்படாத உடைகள் அப்படின்னா வேட்டியில சேலை மாதிரியா? அது ஏன்? இப்போ பேண்ட் ஷார்ட் போட்டா சமைக்க முடியாதா என்ன? சமைக்கலாம், ஆனா தைக்கப்பட்ட உடைகள்ல அந்த தையல் நூல்களுக்கு இடையில அழுக்கு, கிருமிகள்லாம் சேர நிறைய வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அது லாஜிக் தான். தவிர இது ஒரு வகையான ஆன்மீக ஒழுக்கத்தோட குறியீடுன்னு சொல்றாங்க. ஒரு எளிமை, அப்புறம் பற்றற்ற தன்மை அதை குறிக்குது. ஒரு தடவை அவங்க அந்த தூய்மையான ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சமையலறைக்குள்ள, அதாவது சவுக்கா அப்படின்னு சொல்லப்படுற அந்த புனித இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா, சமையல் முழுமையா முடிஞ்சு சாப்பாடு தயாராகிற வரைக்கும் வெளியில வரமாட்டாங்க. ஓ, வெளியே வரவே மாட்டாங்களா? ஆமா, யாரு கூடயும் பேச மாட்டாங்க. இறைவனை நினைச்சபடியே மனசுல ஒரு அமைதியோட சமைப்பாங்க. இது கேக்குறதுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. சமையலை ஏதோ ஒரு தவம் மாதிரியே செஞ்சிருக்காங்க. நிச்சயமா அது ஒரு தவம்தான். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வல்லபாச்சாரியா அப்புறம் ராமானுஜாச்சாரியா மாதிரியான பெரிய ஆன்மீக குருக்களோட சம்பிரதாயங்களை நம்ம பார்க்கணும். அந்த சம்பிரதாயங்கள்ல ஸ்வயம் பாக் அப்படிங்கிற ஒரு மராத்தி வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸ்வயம் பாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட அர்த்தம் தனக்கான உணவை தானே சமைக்கிறவர், அதாவது செல்ஃப் குக். தன்னோட ஆன்மீக பயணத்துக்கு வேற ஒருத்தரோட எண்ண அலைகள் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கூட கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எங்க போனாலும் சரி தன் சாப்பாட்டை தானே சமைச்சு சாப்பிட்றத ஒரு வாழ்நாள் விரதமாவே கடைபிடிச்சிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப கிரேட். ஆனா எக்ஸ்பர்ட், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னைக்கு நாம வாழ்ற லைஃப் ஸ்டைலுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்க. எந்த விதத்துல சொல்றீங்க? இல்ல, இன்னைக்கு நாம அதிகமா என்ன பண்றோம்? போன்ல ஆப்ஸ் மூலியமா சாப்பாடு ஆர்டர் பண்றோம். ஃபாஸ்ட் ஃபுட் கடையில, தெருவோர கடைகள்ல சாப்பிடுறோம். இதுல சமைக்கிறவர் யாரு, அவர் மைண்ட் செட் என்னன்னு நமக்கு எப்படி தெரியும்? இதையெல்லாம் இந்த ஆன்மீக அமைப்புல எப்படி பாக்குறாங்க? இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க அந்த சோர்ஸ் வீடியோல ஒரு அருமையான கம்பேரிசன் கொடுத்திருக்காங்க. 3 வகையான உணவுகளை நாம எடுத்துப்போம். சரி. முதலாவது உணவு ஒரு கோவில்ல கொடுக்கப்படுற பிரசாதம். 2வது உணவு ஒரு அம்மா தன் குழந்தைகளுக்காக வீட்ல சமைக்கிற சாப்பாடு. 3வது உணவு இந்த இனிப்பகங்கள்ல, அதாவது ஹல்வா இல்ல வெளியில கடைகள்ல விற்கிற சாப்பாடு. இந்த 3ல எந்த சாப்பாட்டுக்கு நீங்க அதிகமான மார்க் கொடுப்பீங்க? எது உங்களை மனசார திருப்திப்படுத்தும்? இதுல சந்தேகமே இல்லையே. கோவில்ல கொடுக்கற பிரசாதம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அம்மா தன் கையால சமைக்கிற சாப்பாடு. கடைகள்ல வாங்குற சாப்பாட்டை நாம வெறும் பசிக்காக மட்டும்தான் சாப்பிடுறோம். அதுல ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி கண்டிப்பா இருக்காது. கரெக்ட். ஏன் அந்த பிரசாதம் அவ்வளவு சிறந்தது? ஏன்னா அது இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தூய்மையான நோக்கத்துல எந்த சுயநலமும் இல்லாம சமைக்கப்படுது. அது கூட கலந்திருக்கிற அந்த உயர்ந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஒரு சாதாரண புளியோதரை கூட நமக்கு அமிர்தமா மாத்துது. ஆமா. 2வது இடத்துல இருக்கிற அம்மா சமைக்கிற சாப்பாட்டுல தன் குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஆழமான அன்பும் அக்கறையும் கலந்திருக்கு. அந்த அன்போட அதிர்வுகள் தான் அந்த உணவை சிறந்ததாக்குது.
ஆனா இந்த மூணாவதா சொன்னேன்ல, கடைகள்ல விக்கப்படுற சாப்பாடு, அத தயாரிக்கிறவரோட நோக்கம் என்னவா இருக்கும்? நிச்சயமா. அது லாப நோக்கம்தான். அதாவது எவ்ளோ கம்மியான முதலீடு போடுறோம், அதுலேருந்து எவ்ளோ அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் சிந்தனையா இருக்கும். அட, இவ்ளோ நாள் நான் என்ன நினைச்சேன்னா, சொல்லுங்க. வெளியில விக்கிற சாப்பாட்டுல வெறும் கெமிக்கல்ஸ் அப்புறம் கலப்படம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அத தயாரிக்கிறவரோட அந்த லாப நோக்கமும் பேராசையும் கூட அந்த சாப்பாட்டுல கலந்திருக்குன்னு சொல்றீங்க. இது நான் இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு புது ஆங்கிள். ஆன்மீகவாதி பாத்தீங்கன்னா, அதிகாலையில எழுந்து பல மணி நேரம் தியானம் பண்ணி தன் மனசு ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வராரு. அந்த நிலையில அவர் இந்த லாப நோக்கத்தோட சமைக்கப்பட்ட சாப்பாட்ட சாப்பிட்டா அவருக்கும் அந்த பேராசையோட சஞ்சலத்தோட அதிர்வுகள் கடத்தப்படும் இல்லையா? கண்டிப்பா. அந்த அமைதி டிஸ்டர்ப் ஆயிடும். அதுதான். அவங்களோட உள்மன அமைதி கெட்டு போயிடும். அதனால தான் அவங்க தங்கள போலவே தூய்மையான வாழ்க்கை வாழ்ற, எப்பவும் இறை சிந்தனையில இருக்கிற ஒருத்தரோட கையால சமைக்கப்பட்ட சாப்பாட்ட மட்டுமே ஏத்துக்கிறாங்க. மத்தவங்க சமைச்சத சாப்பிடறதில்ல. அருமையான விளக்கம். இதெல்லாம் தத்துவ ரீதியாவும் லாஜிக் படியும் 100% கரெக்ட்டா தோணுது. ஆனா, நாம கொஞ்சம் பிராக்டிகாலிட்டிக்கு வருவோம். சரி, கேளுங்க. இது இப்போ கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு, அதாவது ஏதோ ஒரு சிட்டில ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற, இல்ல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஒரு பிராக்டிகலான பிரச்சனை வரலாம். இப்போ உதாரணத்துக்கு பெங்களூர்ல ஒரு பிஜில தங்கி படிக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுப்போம். ம். அவனால எப்படி தினமும் தனக்கான சாப்பாட்ட தானே சமைச்சுக்க முடியும்? இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அவனால எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? இது ரொம்ப யதார்த்தமான ஒரு கேள்விதான். அந்த நேர்காணல்லயும் இந்த கேள்வி கேட்கப்படுது. டாக்டர் சச்சின் இதுக்கு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பதில தராரு. ஓ! அவர் என்ன சொல்றாரு? ஒரு மாணவனுக்கு படிப்பு தான் அவனோட முதல் ரொம்ப முக்கியமான கடமை அப்படிங்கிறத ஒரு முழுமையா ஏத்துக்கிறாரு. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் படிப்புல தான் இருக்கணும். டைம் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. ஆமா, காலையில காலேஜ் ஓடணும். அப்படி இருக்கிற சூழல்ல நான் தான் சமைப்பேன்னு ஒரு பையன் பிடிவாதம் பிடிச்சா அவனோட படிப்பு கடுமையா பாதிக்கப்படும்னு அவர் சொல்றாரு. அப்ப அதுக்கு என்னதான் தீர்வு? அவங்களால ஆன்மீக பாதையில போகவே முடியாதா? அப்படி இல்ல, இதுக்காக அவர் சில ஆல்டர்னேட்டிவ் வழிகளை சொல்றாரு. முதல் வழி என்னன்னா, அந்த மாணவன் தங்கி இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல வேற ஏதாவது சம்பிரதாயங்களை சேர்ந்த தூய்மையான சாத்வீக வாழ்க்கை வாழ்ற வயசான தாய்மார்கள், அதாவது மாதாஜி யாராவது இருக்காங்களான்னு தேடலாம். ஓ! அவங்க கிட்ட சாப்பாடு வாங்கிக்கலாமா? ஆமா, அப்படிப்பட்டவங்க ரொம்ப அன்பா சமைச்சு தர சாப்பாட்ட ஒரு சின்ன தொகையை கொடுத்து டெய்லி வாங்கிக்கலாம். நிறைய பேர் இப்படி பண்றாங்க. ஒருவேளை அப்படி யாரும் கிடைக்கலன்னா, ஹாஸ்டல் கேண்டீன்லயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து தனக்கு மட்டும் வெங்காயம் பூண்டு சேர்க்காத சாப்பாட்ட செஞ்சு தர சொல்லலாம். ஒருவேளை அந்த 2மே பாசிபிள் இல்லன்னா, நான் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கேன். அங்க என்ன போடுறாங்களோ அத தான் நான் சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருந்தா, நான் என்ன பண்றது? இங்கதான் ஒரு அற்புதமான சைக்கலாஜிக்கல் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஹேக் அவர் சொல்றாரு. இது பகவத்கீதையோட தத்துவத்தை பேஸ் பண்ணது. என்ன ஹேக் அது? பகவத்கீதையில இறைவனுக்கு படைக்காம சாப்பிட்றவன் ஒரு திருடனுக்கு சமம் சொல்லப்படுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு கிடைக்கிற இந்த சாப்பாட்டுக்கு நாம முதல்ல இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இறைவன் நேரா உட்கார்ந்து சாப்பாட்ட சாப்பிடுறது கிடையாது. அவரு நம்ம ஃபீலிங்ஸ, உணர்வுகளை மட்டும்தான் ஏத்துக்கிறார். சரி, ஹாஸ்டல்ல கிடைக்கிற சாப்பாட்ட சாப்பிடுறதுக்கு முன்னாடி அத இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அது எப்படி அந்த சாப்பாட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிய இல்ல தோஷத்த மாத்தும்? இத புரிஞ்சிக்க நீங்க உங்க மனசோட சக்திய, அதாவது பவர் ஆஃப் மைண்ட புரிஞ்சுக்கணும். நீங்க ஹாஸ்டல்ல சாப்பிட உட்காரும்போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி அந்த சாப்பாட்ட மனசார பிரபஞ்சத்துக்கு அர்ப்பணிச்சிடணும். ம். அதுக்கப்புறம் ஒரு ஆழமான சங்கல்பம், ஒரு ரெசல்யூஷனை மனசுக்குள்ள பண்ணணும். நான் ஒரு புனிதமான ஆத்மா. என் கண்கள்ல இருந்து தூய்மையான அதிர்வுகள் இந்த சாப்பாட்டுல கலக்குது. இந்த சாப்பாடு என் உடம்ப ஆரோக்கியமாக்குது, என் மனசை அமைதியாக்குது அப்படின்னு நீங்க முழுமையா நம்பணும். ஓஹோ! இது ஏதோ மேஜிக் கிடையாது. இது ஒரு வகையான ஆழமான மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. நீங்க அப்படி சங்கல்பம் செய்யும்போது உங்க உடம்பு அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதாவது ஒரு பதற்ற நிலையில இருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைதி நிலைக்கு மாறுது. உங்க தூய்மையான எண்ணங்களும் அதிர்வுகளும் அந்த சாப்பாடுல இருக்கிற மத்தவங்களோட நெகட்டிவ் அலைகளை ஓவர் ரைட் செஞ்சிருது. வாவ்! இது நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத கேக்குறதுக்கு ஏதோ காதுல போடுற நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸ் மாதிரி வேலை செய்யுது. ஆஹா, அருமையான ஒப்பீடு. வெளியில எவ்ளோ சத்தம் இருந்தாலும் நாம அந்த ஹெட்போனை மாட்டிக்கிட்டா அது அந்த வெளியில இருக்கிற சத்தத்தை அழிச்சிட்டு நமக்கு அமைதியான இசைய மட்டும் கொடுக்குதில்ல. அதே போல கடையில வாங்கின சாப்பாட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிய நம்மோட தூய்மையான பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹேக்.
எக்ஸாக்ட்லி. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் உதாரணம் ரொம்ப ஆப்டா இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? இந்த மனசோட சக்தி இல்ல இந்த சங்கல்பம் சாத்விக உணவுகளுக்கு மட்டுமே பொருந்தும். முட்டை, இறைச்சி, மீன் மாதிரியான தாமசிக உணவுகளை நீங்க கண்டிப்பா தவிர்த்து தான் ஆகணும். அது ஏன்? அத மட்டும் ஓவர் ரைட் பண்ண முடியாதா? முடியாது. ஏன்னா அந்த உணவுகள்ல இருக்கிற வன்முறை அப்புறம் அந்த மரணத்தோட அதிர்வுகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உங்க தியானத்தாலேயோ இல்ல சங்கல்பத்தாலேயோ ஒரு உயிரோட மரண வழிய அந்த டெத் வைப்ரேஷனை மாத்திட முடியாது. அதனால கிடைக்கிற உணவை சாத்வீகமா தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அந்த மன சங்கல்பத்தை செஞ்சு சாப்பிடுறது தான் அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கான பெஸ்ட் தீர்வு. ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கம். ஸ்டூடெண்ட்ஸால இத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா செய்ய முடியும். ஆனா எனக்கு இப்போ இன்னொரு ஆங்கிள்லயும் ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி சொல்லுங்க. இப்ப போலீஸ், ஆர்மி இல்ல ஸ்போர்ட்ஸ் மாரி ரொம்ப கடுமையான உடல் உழைப்பு இருக்கிற ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க எப்படி இந்த சாத்வீக உணவு கட்டுப்பாட்டை ஃபாலோ பண்ண முடியும்? ஒரு ராணுவ வீரர் பார்டர்ல இருக்கிறப்போ எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும்? ம் இதுவும் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சாதாரண சந்தேகம்தான். ஆனா இதுக்கு டாக்டர் சச்சின் சொல்ற ஒரே பதில் என்னன்னா, மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை விட நம்மோட அக உறுதி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஓ, வில் பவர் தான் முக்கியம்னு சொல்றார். ஆமா. பிரம்மா குமாரிகள் நிறுவனத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகன் இருக்கு. மன உறுதியே வெற்றிக்கு திறவுகோல். அதாவது திருட்டாகி சபல்தாக்கி சாபி ஹை. நீங்க ஆர்மியில பார்டர்ல இருக்கலாம், இல்ல ஸ்போர்ட்ஸ்ல கிரவுண்ட்ல இருக்கலாம். உங்க மனசு ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா நின்னுடுச்சு அப்படின்னா அதுக்கான வழி உங்க கண் முன்னாடியே தானா தோணும். அதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க? நிச்சயமா இருக்கு. ஆர்மியில இருக்கிற பல தீவிரமான ஆன்மீகவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இல்லனா ரொம்ப ஈஸியா தயாரிக்கக்கூடிய அவல் மாதிரியான உணவுகளை தாங்கள் கூடவே எப்பவும் வச்சிருக்காங்க. ஓஹோ, சோ அவங்க சோர்ஸா அவங்களே வச்சிருக்காங்க. ஆமா. இல்லனா அங்க கிடைக்கிற காய்கறிகளை வச்சு அவங்களே ரொம்ப சீக்கிரமா ஒரு சிம்பிளான சாப்பாட்டை செஞ்சுக்கிறாங்க. இது சுவைக்கான தேடல் கிடையாது. இது அவங்களோட பிரியாரிட்டி, அதாவது முன்னுரிமை. நாம எங்க இருந்தாலும் என்ன சூழல்ல இருந்தாலும் சாத்வீக உணவை ஃபாலோ பண்றதுக்கான வழிகளை நம்ம மன உறுதியே நமக்கு காட்டி கொடுத்துடோரு சொல்றாங்க. நிறைய உயர்ந்த பதவிகள்ல இருக்கிறவங்க கூட இதை ரொம்ப சிறப்பா கடைப்பிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கறதே இதுக்கு பெரிய சாட்சி. அப்போ இது எல்லாமே நாம எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கறோம் அப்படிங்கறத பொறுத்ததுதான். சரி, நாம இந்த ஆழமான அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். கண்டிப்பா. ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க விசேஷ நாட்கள்ல கூட மத்தவங்க சமைச்ச சாப்பாட்டை மறுக்கிறது அப்படிங்கிறது சமூகத்தை புறக்கணிக்கிறதுக்கோ இல்ல மத்தவங்கள அவமதிக்கிறதுக்கோ கிடையாது. அது தங்களோட மன அமைதியையும் ஆன்மீக தூய்மையையும் பாதுகாத்துக்கு அவங்க போடுற ஒரு கவசம் அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அது மட்டும் இல்லாம உணவோட தன்மையை தீர்மானிக்கிற அந்த 4 முக்கிய தூண்களையும் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமா, சொல்லுங்க. 1 அந்த உணவை வாங்குறதுக்கான பணம் எந்த வழியிலிருந்து வந்துச்சு. 2 அந்த உணவோட வகை சாத்விகமானதா இல்ல தாமசிகமானதா. 3 அந்த உணவை சமைக்கிறவரோட மனநிலையும் அதிர்வுகளும் எப்படிப்பட்டது. 4 அதை சாப்பிட்றவரோட மனநிலை எப்படி இருக்கு. இந்த 4 விஷயங்களும் ஒன்னு சேரும்போது தான் சாப்பாடு வெறும் பசிய போக்குற பொருளா இல்லாம ஒரு தூய்மையான எனர்ஜியா மாறுது. இந்த தகவல்கள் எல்லாமே இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். சாப்பாட்டை வெறும் கெமிக்கலா பார்க்காம ஒரு எனர்ஜியா பார்க்க இது நமக்கு கத்துக் கொடுக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. இன்னைக்கு நாம பேசுன மாதிரி சமைக்கிறவரோட மனநிலை சாப்பாட்டுல கலக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கான உண்மை அப்படின்னா கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதோ, ஆஃபீஸ் டென்ஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு சோகத்திலயும் இருக்கும்போது உங்களுக்கோ இல்ல உங்க ஃபேமிலிக்கோ சாப்பாட சமைச்சா அந்த சாப்பாட்டின் வழியா நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்வுகளை பரிமாறிக்கிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்துக்கு நீங்க அன்பை பரிமாறுறீங்களா இல்ல உங்க கவலையும் கோபத்தையும் சாப்பாடா போடுறீங்களா? வாவ், இது நிஜமாவே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி. அடுத்த தடவை நீங்க உங்க வீட்டு கிச்சன்ல நுழையும் போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க மனநிலைய ஒரு தடவை கவனிச்சு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்மைலோட சமைக்க தொடங்குங்க. நீங்க சமைக்கிற ஒவ்வொரு சாப்பாடும் உங்க குடும்பத்துக்கான ஒரு பிரசாதமா மாறட்டும். இந்த ஒரு அருமையான சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலை நாம நிறைவு செய்வோம். உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். அடுத்த ஆழமான அலசலில் மேலும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம்.